சொகுசு ஹோட்டல் பற்றி பேசும்போது நம்மை அறியாமலேயே நம்மளோட உதடுகள் உச்சரிக்கக்கூடிய முதல் பெயர் தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் தான். தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல்ல இல்லாத வசதிகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். டாடா குழுமத்துக்கு சொந்தமான தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் தொடங்கப்பட்டதன் பின்னால் ஒரு பெரிய வரலாற்று கதையே இருக்கு. அந்த பிரம்மாண்ட ஹோட்டல் உருவாக்கத்தின் பின்னணியில ஒரு அழகான பழிவாங்கல் கதை இருக்கு. சரி, அது என்ன பழிவாங்கல் கதை அப்படிங்கிறதையும், மேலும் இந்த ஹோட்டலில் நடைபெற்ற பல்வேறு மறக்க முடியாத வரலாற்று சம்பவங்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பணக்கார விருந்தினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வரக்கூடிய இந்த ஹோட்டலுக்குள் ஒரு தெருநாய்க்கு கூட முக்கியத்துவம் மற்றும் மரியாதை கொடுக்கப்படுது. அப்படி ஒரு சம்பவம் உண்மையில இந்த ஹோட்டல்ல நடந்திருக்கு. அதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வெல்கம் டு நிகழ்மதி. நான் வனிதா புஷ்பராஜ். இந்த தாஜ் ஹோட்டல் உருவான பின்னணி கதையை பற்றி பார்க்கலாம். இந்த பிரம்மாண்ட ஹோட்டல் டாடா குழுமத்துக்கு சொந்தமானது. இந்த டாடா குழுமத்தினுடைய வரலாறு எப்ப ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால் அது 1839ஆம் ஆண்டு. இந்த ஆண்டுதான் ஜாம்ஷெட்ஜி நெஷர்வான்ஜி டாடா பிறந்த வருடம். இன்றைய டாடா குழுமம் 1870ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்ஜி நெஷர்வான்ஜி டாட்டாவால நிறுவப்பட்டது. இவரு இந்திய தொழில்துறையின் தந்தை அப்படின்னு அறியப்படுறாரு. எஃகு உற்பத்திக்கு பெயர் பெற்ற ஜாம்ஷெட் நகரத்திற்கு இவருடைய நினைவாகத்தான் இவரது பெயர் சூட்டப்பட்டிருக்கு. உலகின் பெரும் நன்கொடையாளர்கள் பட்டியல்ல ஜாம்ஷெட்ஜி டாடா முதலிடம் பெற்றிருக்காரு. இந்த ஹோட்டல் இன்றும் பிரம்மாண்டமாக இருப்பதற்கு காரணம் டாடா குடும்பத்தில் உள்ள 2 நபர்கள் முக்கியமானவர்கள். அவர்கள் ஜாம்ஷெட்ஜி நெஷர்வான்ஜி டாடா மற்றும் ரத்தன் டாடா. அதுலயும் 2008ஆம் ஆண்டு 70 வயதான ரத்தன் டாடா அந்த ஹோட்டல் முன்னாடி 3 நாள் நின்று செய்த செயல் இன்றும் பலரும் பாராட்டக்கூடிய வியக்கக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, இந்த ஹோட்டல் எப்படி உருவானது, இடையில என்னென்னலாம் நடந்தது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். 1900க்கு முன்பு இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது நம் நாட்டில் மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகளிலும் இந்தியர்கள் பாகுபாடு காட்டப்பட்டனர். இங்கிலாந்தில் உள்ள வாட்சன் ஹோட்டல் போன்ற பெரிய ஹோட்டல்கள்ல இந்தியர்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. இந்த வாட்சன் ஹோட்டல் இந்தியாவிலேயும் மும்பையின் காலாகோடா பகுதியில அமைந்திருந்தது. இது இந்தியாவின் மிக பழமையான வார்பிரும்பு கட்டிடம். அதன் உரிமையாளரான ஜான் வாட்சனின் பெயரால பெயரிடப்பட்டது. இது 1867 மற்றும் 1869க்கு இடையில கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். இந்த வாட்சன் ஹோட்டலில் வெள்ளையர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். அந்த ஹோட்டலுக்கு ஒரு நாள் ஜாம்ஷெட்ஜி டாடா போயிருக்காரு. அப்போது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இதனை அவர் தனக்கான தனிப்பட்ட அவமானமாக பார்க்கவில்லை. மாறாக ஒட்டுமொத்த இந்தியர்களும் அவமானப்படுத்தப்பட்டு விட்டதாகவே கருதினார். அப்போதே அவர் ஒரு பெரிய ஹோட்டல் அமைக்க வேண்டும், அதில் இந்தியர்களும் வெளிநாட்டவர்களும் சரிசமமாக அனுமதிக்கப்பட வேண்டும் என்று கனவு கண்டார். அப்படித்தான் இந்தியாவின் முதல் சூப்பர் சொகுசு ஹோட்டல் உருவானது. இதுல இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அதுல இந்த ஜாம்ஷெட்ஜி டாடா இவர்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் அல்ல. இவர்களுடைய குடும்பமே, அதாவது இவர்களுடைய வம்சம் பெர்ஷியாவில் இருந்து கடந்த 10 நூற்றாண்டுகளுக்கு முன் இந்தியாவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் எண்ணிக்கை ரீதியில் இந்தியாவில் மிகவும் சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பொது சமூகத்துல அதிக செல்வாக்கு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மேற்கு ஆசிய பகுதியில், அதாவது தற்போது இருக்கும் ஈரான் நாடு முந்தைய காலத்துல பெர்ஷியா என்று அழைக்கப்பட்டது. அங்கு ஏற்பட்ட ஒரு கலவரத்துல இவர்கள் இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து வராங்க. அப்படி தங்களுக்கு வாழ்வதற்கு இடமளித்த இந்தியாவிற்கு தங்களால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் இந்த டாடா குழுமம் இன்று வரை செய்து வருது. அவர்களுடைய மூதாதையர்கள் இருந்து இன்னைக்கு ரத்தன் டாடா, தற்போது இருக்கக்கூடிய நோயல் டாடா வரை அதே எண்ணத்தோடு தான் இந்த டாடா குழுமத்தினுடைய ஒவ்வொரு செயலுமே இருக்கு. அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த சொகுசு ஹோட்டலும் கூட. மும்பையின் மெரைன் டிரைவ் கரையில அமைந்திருக்கக்கூடிய தாஜ் ஹோட்டல் கடற்கரையோரத்தின் ஒரு வைரம். இதை டைமண்ட் பை த சி என்று அழைக்கப்படுது. கட்டட பணிக்கான வரைபடத்தின் போதே அறைகள் அனைத்துமே கடல்புறத்தை நோக்கி இருக்க வேண்டும், தன் விருந்தினர்கள் கடலில் மிதப்பது போல உணர வேண்டும் என்று பிரத்யேகமாக குறிப்பிட்டிருந்தாராம் ஜாம்ஷெட்ஜி டாடா. தாஜ் பேலஸ் அவரது விருப்பமான கனவு அப்படிங்கறதுனால அவரே எல்லாவித பொருட்கள் கொள்முதலிலும் ஈடுபட்டாரு. ஜெர்மனியில இருந்து சாண்ட்லி அலங்கார விளக்குகளை கொண்டு வருவது தொடங்கி அனைத்தையும் செய்திருக்காரு. அந்த காலத்துல அதிநவீன சாதனங்களாக கருதப்பட்ட மின் விசிறி, வாஷிங் மிஷின், சோடா தயாரிக்கும் எந்திரம் போன்றவைகளை அமெரிக்காவிலிருந்து தாஜ் பேலஸ்க்கு பார்சல் செய்தாரு டாடா. 1898 தான் இந்த பிரம்மாண்ட ஹோட்டலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. முதலாக இந்த ஹோட்டல் 1903 டிசம்பர் 16 பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது. மும்பையில முழுமையாக மின் விளக்குகளை
கதவுகளால ஒளிர்ந்த முதல் கட்டிடமே தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் தான். 1903 டிசம்பரில் தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் திறக்கப்பட்டது. டெலிபோன், மின்சார லிப்ட் மற்றும் குளிர்சாதன பெட்டி போன்ற வசதிகள் கொண்ட முதல் கட்டிடமும் இதுதான். இந்த ஹோட்டல் முதல்ல தொடங்கிய போது அங்கு ஒரு நாள் இரவு தங்க 30 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்பட்டிருக்கு. இதில் மொத்தம் 565 அறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. தாஜ்மஹால் ஹோட்டலுக்கு நீண்ட தனித்துவமான வரலாறு இருக்கு. இந்த ஹோட்டலில் பல குறிப்பிடத்தக்க விருந்தினர்கள் தங்கியிருக்காங்க. நாட்டின் தலைவர்களை தொடங்கி பெரும் முதலாளிகள் வரை பலரும் இங்கு தங்கியிருக்காங்க. 1929 பாகிஸ்தான் முகமது அலி ஜின்னாவின் 2வது மனைவி தன்னுடைய இறுதி நாட்களை இந்த ஹோட்டல்ல தான் கழிச்சிருக்காங்க. சரி, யார் இந்த முகமது அலி ஜின்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு ஒரு இஸ்லாமிய அரசியல்வாதி. அகில இந்திய முஸ்லிம் லீக் கட்சியின் ஒரு தலைவராக இருந்த ஜின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தாரு. பாகிஸ்தான் என்ற தனி நாடு ஏற்பட்ட பிறகு அந்த நாட்டின் தந்தை என்று அழைக்கப்பட்டாரு. அதாவது பாபா ஹே கௌம் என்று பாகிஸ்தானியர்களால் அழைக்கப்பட்டாரு. இவரோட பிறந்த நாள் பாகிஸ்தான்ல ஒரு தேசிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இவர் பாகிஸ்தானின் முதல் தலைமை ஆளுநராக இருந்தவர். இவருடைய 2வது மனைவி தான் இந்த ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க. 1916 ஆண்டு முதலாம் உலக போரின் போது இந்த ஹோட்டல் 600 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு தற்காலிக ராணுவ மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. 2008 மும்பையில் தீவிரவாதிகள் நடத்திய கோர தாக்குதலில் மும்பை தாஜ் ஹோட்டலும் ஒரு இலக்காக இருந்தது. மும்பையில் உள்ள தாஜ்மஹால் ஹோட்டல் மிகவும் பிரபலமானது. இங்கு அரசியல்வாதிகள், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விருந்தினர்கள் வருவது வழக்கம். இந்த ஹோட்டலுக்கு ஒரு முறை பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் மனிதவள மேம்பாட்டு பிரிவில் பணிபுரியக்கூடிய ரூபிகான் என்பவர் தங்குவதற்காக வந்திருக்காரு. அவரு ஹோட்டலுக்குள் நுழைந்த போது வாசலில் இருந்த பூச்செடி அருகே ஒரு தெருநாய் ஒன்று படுத்துட்டு இருந்திருக்கு. பணக்கார விருந்தினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வரக்கூடிய இந்த ஹோட்டலுக்குள் எப்படி இந்த தெருநாயை அனுமதித்தார்கள் என்பது இவருக்கு ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கு. இதையடுத்து தன்னுடைய சந்தேகத்தை ஹோட்டல் ஊழியர்களிடம் கேட்டிருக்காரு. அந்த நாய் பிறந்ததில் இருந்தே தாஜ் ஹோட்டலில் தான் தங்கியிருந்திருக்கு. ஊழியர்கள் அந்த நாய்க்கு தேவையான சாப்பாடு கொடுத்து கவனித்துக் கொள்கின்றனர். அதோடு ஹோட்டலுக்கு வரக்கூடிய விலங்குகளை மதிப்புடன் நடத்த வேண்டும் என்று ஹோட்டல் ஊழியர்களுக்கு ரத்தன் டாடா உத்தரவிட்டுள்ளார் என்று அந்த ஊழியர் அவரிடம் தெரிவிச்சிருந்திருக்காரு. மேலும் 26/11 இந்த எண்ணை சொன்னாலே பலருக்கும் தற்போதும் நடுக்கம் ஏற்படும். அந்த அளவிற்கு 2008 ஆண்டு நவம்பர் 26 மும்பையில மிகப்பெரிய தாக்குதல்களை அடுத்தடுத்து நிகழ்த்தினாங்க லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகள். தாஜ் ஹோட்டலின் பிரம்மாண்ட கட்டிட அமைப்பை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்ட இந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படைக்கும் காவல்துறைக்கும் ஆட்டம் காட்டினாங்க. அந்த ஹோட்டலில் பெரும்பாலும் வெளிநாட்டவர்கள் இருந்த நிலையில கண்ணில் பட்டவங்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தினாங்க. ஜாம்ஷெட்ஜி டாட்டாவால 1903 நிறுவப்பட்ட தாஜ் ஹோட்டல் 100 ஆண்டுக்கும் மேலாக தன்னுடைய கதவுகளை மூடியதே இல்லை. உலக போரின் போது கூட அது ஒரு தற்காலிக மருத்துவமனையாக செயல்பட்டது. ஆனால் பயங்கரவாத தாக்குதல்களால் அதன் வரலாற்றில் முதன்முறையாக மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டது. உள்ளே சிக்கிக்கொண்ட தன்னுடைய ஊழியர்கள் மற்றும் விருந்தினர்களின் நிலையை எண்ணி ஓட்டலுக்கு வெளியே 70 வயதான ரத்தன் டாடா வேதனையுடன் நின்ற காட்சிகளை செய்தி நிறுவனங்கள் தலைப்புச் செய்தியாக வெளியிட்டது. பிறகு தேசிய பாதுகாப்பு படை தாஜ் ஹோட்டலில் ஆபரேஷன் பிளாக் டொர்னாடோவை நடத்தியது. பிணை கைதிகளாக இருந்த 200க்கும் மேற்பட்டவர்களை ஜன்னல் வழியாக ஏணி மூலம் மீட்டனர். அங்கிருந்த 9 பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தி தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வந்தனர். நாட்டையே அதிர வைக்கும் வகையில 3 நாட்கள் நடந்த இந்த பயங்கரவாத தாக்குதலில் மொத்தம் 166 பேர் கொல்லப்பட்டனர். இதில் தாஜ் ஹோட்டலில் மட்டும் 11 ஊழியர்கள் உட்பட 33 பேரின் உயிர் பறிபோனது. அது மட்டுமல்ல, பணக்காரர் பட்டியலில் இருக்கக்கூடிய கௌதம் அதானி தாஜ் ஹோட்டல் தாக்குதலின் போது அங்குதான் இருந்திருக்காரு. அங்கு ஒரு மீட்டிங்ல இருந்த கௌதம் அதானி அப்போது ஹோட்டல் தாக்குதலுக்குள்ளானதை உணர்ந்து இருக்காரு. சில நிமிடங்களில் பின்கதவு வழியாக ஹோட்டல் ஊழியர்கள் அவரை பாதுகாப்பாக சமையல் அறைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் காலை 7:30 மணி அளவுல கமாண்டோக்களால முழு பாதுகாப்புடன் மீட்கப்பட்டிருக்காரு கௌதம் அதானி. பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு உலகின் முக்கிய அடையாளமான தாஜ் ஹோட்டல் மீண்டு எழாது என்று அப்போது பேசப்பட்டது. ஆனா தன்னுடைய ஊழியர்களுக்காக மீண்டும் தாஜ் ஹோட்டலை திறந்தாரு ரத்தன் டாடா. மும்பை தாக்குதலின் போது அவர் தாஜ் ஹோட்டல் வாசலிலேயே அந்த 3 நாட்களும் நின்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது 70 வயதான ரத்தன் டாடா தாஜ் ஹோட்டல் வாசலிலேயே நின்று பாதுகாப்பு படையினர் ஹோட்டலுக்குள் சிக்கியிருந்தவர்களை பத்திரமாக மீட்கும் பணி முழுமையும் உடனிருந்து கவனிச்சிட்டு வந்தாரு. பிறகு
பிறகு தாஜ் ஹோட்டலை திறந்த பிறகும் பலியான ஊழியர்களின் குடும்பங்களின் நலனுக்கு பொறுப்பேற்பதாகவும் உறுதிமொழி அளித்து அதன்படியே செய்தும் காட்டினார். தாக்குதலில் கொல்லப்பட்ட ஊழியர்களின் குடும்பங்களுக்கு வாழ்நாள் சம்பளத்தையும் இழப்பீடாக கொடுத்திருந்தார். காயமடைந்தவர்களின் குடும்பங்களை தங்களுடைய நிறுவனம் கவனித்துக் கொள்ளும் என்றும் உறுதி அளித்திருந்தார். இதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தாஜ் பொது சேவை நல அறக்கட்டளை. பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று ஆறுதலையும் உதவிகளையும் தந்தார். தாக்குதலுக்கு பிறகு 1 வருடம் கழித்து 2009ஆம் ஆண்டுல தாஜ் ஹோட்டலில் உயிரிழந்த 31 ஊழியர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில நினைவு சின்னத்தை ரத்தன் டாடா திறந்து வைத்தார். இந்த சம்பவம் குறித்து மறைந்த ரத்தன் டாடா கடந்த 2010ஆம் ஆண்டு அளித்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பை தீவிரவாத தாக்குதல் நடந்த தினம் என்னோட வாழ்க்கையில மிக மோசமான நாள். டாடா நிறுவனம் நெருக்கடியாக இருந்த சூழலில் இந்த தாக்குதல் நடைபெற்றது. இந்த சம்பவம் எனக்கு தனிப்பட்ட சோகம். இது இன்னும் என்னோட மனதை வெகுவா பாதிக்குது. தேவையற்ற கண்மூடித்தனமான தாக்குதல் இது. அதை நினைத்து பார்த்தாலே சோகத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று கூறியிருந்தார். அது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் எஃகு தொழில் சந்தை முடங்கி இவங்களோட நிறுவனம் பெரும் பாதிப்பை சந்தித்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. தாஜ் ஹோட்டலில் ஏற்பட்ட பாதிப்பு மிக மோசமானது. ஆனா 1 மாதத்துல ஹோட்டலை சீரமைத்து மீண்டும் திறந்திருக்காங்க. சீரமைப்பு பணிக்காக சுமார் 8000 கோடி செலவு செய்தோம் என்று ரத்தன் டாடாவே அந்த பேட்டியில கூறியிருந்தார். குறைந்த சேதமடைந்த தாஜ் ஹோட்டல் மற்றும் டவரின் பகுதிகள் டிசம்பர் 21, 2008 திறக்கப்பட்டது. ஹோட்டலின் பாரம்பரிய பகுதிகளை மீண்டும் கட்டுவதற்கு பல மாதங்கள் ஆனது. இந்திய அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்த ஹிலாரி கிளின்டன் இந்தியா வருகை தந்த போது தாஜ் ஹோட்டலில் தங்கினாங்க. மேலும் அங்கு நடந்த நினைவு கூறும் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தாக்குதலுக்கு பிறகு நவம்பர் 6 அன்று முதலாக வெளிநாட்டு தலைவரான அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தாஜ்மஹால் பேலஸ்ல தங்கியிருந்தார். தாஜ் இந்திய மக்களின் வலிமை மற்றும் மீண்டு வருவதற்கான ஒரு அடையாளம் என்று அந்த ஹோட்டலின் மாடியில் நடந்த நிகழ்ச்சியில ஒபாமா பேசியிருந்தார். ஜாம்ஷெட்ஜி டாடா எந்த அளவிற்கு இந்த தாஜ்மஹால் ஹோட்டல் உருவாவதற்கு காரணமாக இருந்தாரோ அதே அளவிற்கு அந்த ஹோட்டலுக்கு உயிர் கொடுத்தவர் ரத்தன் டாடா அவர்கள். இதனால தான் இவர்கள் 2 பேரும் மிக முக்கியமான நபர்கள் இந்த தாஜ் ஹோட்டலுக்கு என்று சொல்லப்படுது. உலகின் மிக வலிமையான ஹோட்டல் பிராண்டுகளில் டாடா குழுமத்தின் இந்திய ஹோட்டல் கம்பெனி லிமிடெட் நிர்வாகத்தில் இயங்கக்கூடிய தாஜ் ஹோட்டல் முதலிடத்தை பிடித்திருக்கு. இன்று வரை தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டலை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கும் பல இரும்பு தூண்கள் ஜாம்ஷெட்ஜியால பாரிஸ் நகரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவை தான். ஈபிள் டவரின் கட்டுமானத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு இரும்பின் நிலைத்தன்மையை உறுதி செய்து கொண்ட பிறகுதான் டாடா தன் ஹோட்டலை இரும்பை கொண்டு கட்ட தீர்மானித்தார். இதன் மேற்கூரை ஈபிள் டவரில் பயன்படுத்தப்பட்டுள்ள இரும்பினால செய்யப்பட்டது. அந்த நேரத்திலே டாடா ஈபிள் டவரில் பயன்படுத்தப்பட்டுள்ள இரும்பினை இறக்குமதி செய்தார். இந்த ஹோட்டலில் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக நீராவியால் இயங்கக்கூடிய லிப்டுகள் நிறுவப்பட்டது. இந்தியாவின் முதல் நாள் முழுவதும், அதாவது 24 மணி நேரமும் உணவருந்தும் உணவகத்தையும் கொண்டிருந்தது. இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, சரோஜினி நாயுடு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் போன்ற புகழ்பெற்ற அரசியல் தலைவர்கள் தாஜ் ஹோட்டலில் நடந்த கூட்டங்களில் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாஜ் ஹோட்டல் வளாகத்தில் ஒரு முக்கிய கூட்டம் நடந்தபோது தாஜ் இந்திய தேசிய காங்கிரஸுக்கும் அகில இந்திய முஸ்லிம் லீக்கிற்கும் இடையே சமாதானத்தை ஏற்படுத்தியது. மேலும் 1903 திறக்கப்பட்ட பிரம்மாண்டமான தாஜ்மஹால் ஹோட்டலின் போட்டியால வாட்சன் ஹோட்டல் அதன் முதன்மை தன்மையை இழந்தது. அது மட்டுமல்ல, 1920ஆம் ஆண்டில் வாட்சன் ஒரு ஹோட்டலாக நிறுத்தப்பட்டு மகேந்திரா மேன்ஷன் என்ற பெயர் மாற்றப்பட்டது. பிறகு 1944 இது எஸ்பிளனட் மேன்ஷன் என்று மறுபெயரிடப்பட்டது. மேலும் 1960களில் இது சிறிய அறைகளாக பிரிக்கப்பட்டு வாடகை வீடுகள் மற்றும் அலுவலகங்களாக மாற்றப்பட்டது. வாட்சன் ஹோட்டலை பார்த்து கட்டப்பட்ட தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல் பல வரலாற்று சுவடுகளை சுமந்து கொண்டு பிரம்மாண்டமாக இன்றும் நின்று கொண்டிருக்கிறது.